ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான ஒரு சிம்பிள் ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா 9 மாதத்துலேருந்து எல்லா குழந்தைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஈவன் நீங்கள் 2 வயசு குழந்தைக்கு கூட கொடுக்கலாம். அதெல்லாம் எப்படி கொடுக்கலான்றதை பற்றி நான் சொல்கிறேன். அண்ட் இந்த ரெசிப்பியை 4 விதமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுவும் நான் என்னென்ன வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுருந்தேன். அந்த பருப்பில் வந்து லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய், 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நான் வந்து பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். அதோட தண்ணியை நல்லா வடிகட்டி இந்த மாதிரி நான் வந்து ஒரு கப்பில் ஊற்றி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கப்பில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 5-6 கரண்டி வந்து எடுத்துக்கிறேன் நான் குழந்தைக்கு தேவையான அளவுக்கு. ஸோ எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி மட்டுமே நீங்கள் குழந்தைங்களுக்கு சூப் மாதிரி கொடுக்கலாம். லைட்டாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேலே இருந்தால் சால்ட் ஆட் பண்ணி கொடுங்க. பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி கொடுங்க. 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தையாக இருந்தால் வெறும் பெப்பர் மட்டும் ஜஸ்ட் ஒரு பிஞ்சு மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு அழகாக ஸ்பூன் வச்சு ஊட்டி விடுங்க. அதுவும் இந்த மழை நேரத்தில் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கலாம். இதுலேயே டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னா நீங்கள் கீரை போட்டு கூட கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு அந்த சூப் மாதிரி கொடுக்கலாம். ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சமாக பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பல் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இந்த பருப்பு தண்ணியில் இதை நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃபைனாக இருக்குன்னு அவசியம் இல்லை. இது இந்த மாதிரி இருக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை எல்லாத்தையுமே இதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் குட்டி குட்டியாக தோசை ஊற்றிக்கிறேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த தோசையில் இந்த பருப்பு தண்ணியை நான் நல்லா ஊற வச்சு குழந்தைக்கு நான் ஊட்டி விட்ருவேன். அந்த மாதிரியும் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி வச்சுருந்திங்கன்னா அதுவும் தொட்டு ஊட்டி விடலாம். அப்படி இல்லை இட்லியில் ஊற்றி நல்லா ஊற வச்சு பிசைஞ்சு அதையும் ஊட்டி விடலாம். இதே இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடிச்சிருந்திங்கன்னா அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இந்த பருப்பு தண்ணியோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் நெய் விட்டு சாதம் பிசைஞ்சு ஊட்டி விடுங்க. ஸோ இது நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தடில் செய்யலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு இந்த ஒரு தண்ணியை வச்சு நீங்கள் எவ்வளோ ரெசிபி செய்ய முடியுது பாருங்கள். 4 ரெசிபி செய்யலாம். சூப் மாதிரி கொடுங்க, இட்லியில் ஊற வச்சு கொடுங்க, தோசையில் ஊற வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பருப்பு சாதம் மாதிரி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நெய் ஊற்றி குழந்தைங்களுக்கு சாதம் பிசைஞ்சு ஊட்டி விடலாம். இந்த மழை டைமுக்குள்ளே தாராளமாக கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.